संभाले संभले संभा 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 संभाले संभले संभा संभाले ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ வந்து இனி அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த வீடியோ வந்து எந்த சாங்க்கு வந்து எடிட் பண்ணலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணலாம், அதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை 3D ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் கேமரா ஆப்ஷன் வரும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், மான்ஸ்டர் இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேர்டு கூட டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராப் டவுனில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு வேர்டிங்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வேர்டை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் பிஎன்ஜி தான், ஒரே ஒரு பிஎன்ஜி தான் இருக்கும். ஓகே, இந்த பிஎன்ஜி கூட நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி கிளிக் பண்ணிங்கனாவே போதும், கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கலர் அண்ட் ஃபில் வந்து போய்க்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்லில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதில் போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஈஸியாக ஒரே கிளிக்கில் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோட்டோலேருந்து நார்மல் பிஎன்ஜி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பிஎன்ஜி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்போ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் டிக் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மட்டுக்காக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபாண்ட்டோட நேம் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. சிம்பிளாகவே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ எண்டில். ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்குற மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எப்படி இந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண நான் சொல்லியிருப்பேன், அதை பார்க்கலாம். அதை எப்படி ஈஸியாக எரேஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதை வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியே வந்துடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எனக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் கிளிக் தான். என்னோட நெட்டு லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடும். இப்போ சிங்கிள் டேக்கில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் ஆச்சு. இல்லை டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருங்க. கீழே டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கொடுத்தாவே இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.